அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரச்சாரத்தில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், திமுக கூட்டணி கட்சிகளான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? எதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்? என்ன காரணம்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சரி, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. மாலைக்குள்ள ஒரு அறிவிப்பு வரும், அதுக்கப்புறம் பேசுவோம். ஒரு நெருக்கடியும் கிடையாது. ஒரு நெருக்கடி கிடையாது. எங்க பாஜகவை சார்ந்த ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் மேல இருக்கிற அக்கறை பாஜகவுக்கும் RSSக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இல்லை? 50 விழுக்காடு GST வரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏன் திருப்பி கொடுக்கல? ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கணும் பாஜகவுக்கு. தனிப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் மேல அக்கறை இருந்து என்ன பிரயோஜனம்? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க? வரி கொடுக்கணும், GST வரியில 50 விழுக்காடு எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க மறுதளிக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அதுதான் வந்து மாணவர்களை அடுத்த தலைமுறையை உருவாக்குன்ற துறை. அந்த துறைக்கு சேர வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொடுக்க மறுதளிக்கிறாங்க. தமிழருடைய வரலாறு, தமிழருடைய நாகரிகம், இலக்கியம், இலக்கணம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கணும்னு RSS BJP நினைக்குது. அப்படின்னா அகழ்வாராய்ச்சி கீழடியில செஞ்சதை எதுக்கு திருத்தி எழுத சொல்றாங்க? தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை இருக்கு, தமிழ் மண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் ஆதரிக்கிறார்கள்னா தமிழருடைய வரலாறான கீழடி வரலாற்றை ஏன் திருத்தி எழுத சொல்றாங்க? அமர்நாத் ராமகிருஷ்ணனை எதற்காக பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் அவரை துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டோன்றதுனாலேயே இவர்கள் தமிழ்நாட்டு மீது பற்றுள்ளவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.